ஆண்டவர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ස්වාමී දෙවියන් වහන්සේට පමණක්ම ප්‍රශංසාව වේවා. 2024 ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2024 ජුලයි මාසේ 28 වෙනි හිරු දින. முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கித்தேன். පළවෙනි හිරු දින මම දේශනා කළා. இரண்டாவது கிழமை பாஸ்டர் தவராஜா பிரசங்கித்தார். දෙවෙනි සතියේ පාස්ටර් තවරාජ දේශනා කළා. போன கிழமை இந்தியாவிலிருந்து வந்த ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்தார். ගිය සතියේ ඉන්දියානු දේශීය පැමිණියා වූ දේශකෙක් දේශනා කළා. நாலாவது கிழமை நான் பிரசங்கிக்கிறேன். හතරවෙනි සතියේ නැවතත් මම දේශනා කළා. கவனியுங்கள், என்னுடைய பிரசங்க தலைப்பு இது. මගේ දේශනාවේ මාතෘකාව මේකයි. வழக்கும் காரணமும். வழக்கும் காரணமும். නීති සහ කාරණා කියන. நடுவசா காரணாவ. வழக்கும் காரணமும். නඩු සහ කාරණා කියන එක. கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவர். අපේ දෙවියන් වහන්සේ ඊයේත් අදත් එටත් සදාකාලටම වෙනස් නොවන. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவர். අපේ දෙවියන් වහන්සේ ඊයේත් අදත් එටත් සදාකාලටම වෙනස් නොවන. ஆகையினாலே நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறோம். හේතුව නිසා අපි විනාශ නොවී සිටිනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவர். උන්වහන්සේ ඊයේත් අදත් එටත් සදාකාලටම වෙනස් ஆகையினாலே නොවන කෙනෙක්. நானும் நீங்களும் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை. ඒ නිසා අපි විනාශ නොවී සිටීම දේව කරුණාවයි. இன்றைக்கு என்னுடைய பிரசங்க தலைப்புக்குள்ளே நான் பேசுகிற காரியம், අද මගේ දේශනාව තුල මම කතා කරන කාරණා, தேவனுடைய வழக்கு இஸ்ரவேலுக்கு எதிராக இருந்தது. දෙවියන් වහන්සේගේ නඩු පැවරීම ඊශ්‍රායලට එරෙහිව තිබුණා. அதுக்குள்ளே நம்மை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ඒ තුල අපිව විමසා බලන්න மூன்று යනවා. குறிப்புகளை உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். කාරණා තුනක් කතා කරන්න කැමතියි. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். ඊශ්‍රායල් ජනතාව දෙවියන් වහන්සේට විරුද්ධව කැරලි ගැස්සුවා. இரண்டாவது, நன்றி உணர்வு அற்று வாழ்ந்தார்கள். දෙවනුව ඇවිල්ලා ස්තුතිවන්ත නොවන්නෝව ජීවත් වුණා. மூன்றாவது, அவர்களுக்கு தேவனுடைய சிக்ஷை ஏற்பட்டும் அவருடைய வாழ்க்கையிலே மாறுதல் ஏற்படவில்லை. சிக்ஷையினால பிரயோஜனம் இருக்கவில்லை. තුන්වෙනි කාරණය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ දඬුවම නිදහස් කර නමුත් ඒ දඬුවම කරනකොටගෙන උන්ගේ වෙනස් වුණේ නැහැ. දඬුවමෙන් ප්‍රයෝජනයක් වුණේ නැහැ. ஆண்டவர் ஏற்கனவே வேதம் எங்களுக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ මේට ප්‍රථමම අපිට දේව වචනය තුල ලියලා අතර දීලා තිබෙනවා. உன்னுடைய விருப்பமோ என்னுடைய விருப்பமோ எங்களுடைய நடவடிக்கைகளை வைத்து இந்த ஓட்டத்தை ஓட முடியாது. ඔබගේ කැමැත්ත මගේ කැමැත්ත තියලා මේ දිවිම දුවන්ට බෑ. இந்த வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையை அளக்கிற அளவுகோலாக இருக்கிறது. මේ දේව වචනය තමයි අපේ ජීවිතේ මනින්නා වූ මිම්ම. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையை அளக்கிற அளவுகோலாக இருக்கிறது. මේ දේව වචනය තමයි අපේ ජීවිතේ මනින්නා වූ මිනුම් දණ්ඩ. ஏசாயா 1:2-3க்கு திருப்புவோம். ඒසායා පළවෙනි පරිච්ඡේද 2-3ට පෙරලා 1:2-3. ඒසායා 1:2 සහ 3. ஏசாயா 1:2-3. கவனிங்க, හොඳට අවධානය යොමු කරන්න. கவனிங்க. අවධානය යොමු කරන්න. தேவனுடைய வழக்குக்கு தேவன் கூப்பிடுகிறார். දෙවියන් වහන්සේ නඩු කතා කිරීමට කැඳවනවා. படைப்பை கூப்பிடுகிறார். அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுடைய கலகத்தை காண்பிக்க. උන්වහන්සේ මැවිල්ලට කැඳවනවා. උන්වහන්සේගේ ස්වරූපයෙන් මවන ලද මනුෂ්‍යයාගේ කැළඹිල්ලට ஆண்டவருடைய නිදහස් කරන්න. சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு எதிராக படைப்பை கூப்பிடுகிறார். දෙවියන් වහන්සේගේ සමානත්වයෙන් මවන ලද මනුෂ්‍යයාට එරෙහිව මැවිල්ල උන්වහන්සේ කැඳවනවා. வானங்களே கேளுங்கள், ආකාශනී සවන් දෙන්න. கவனிங்கள், பூமியே செவி கொடு. භූමිය සවන් දෙන්න. கர்த்தர் பேசுகிறார். ස්වාමීන් වහන්සේ කතා කරනසේක என்ன பாருங்க, தேவன் எங்களை பெற்றெடுத்து ஆதரித்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිව බිහි කරමින් අපට ආදරය දක්වලා තිබෙනවා. இஸ்ரவேலர் என்று பெயர் பெற்ற மக்கள் ஒரு கொஞ்ச ஜனமாக இருந்தார்கள். ඊශ්‍රායලයයි නම් දරන්නව ජනතාව ලෝකයේ ජන කොටසෙන් කුඩා ජන කොටසක්. நினைக்கப்படாதவர்கள், விரும்பப்படாதவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள், தேவன் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ඔවුන් එපා කරන අය, කොන් කරන ලද අය, ඔවුන් කල්පනා නොකළ අය, නමුත් දෙවියන් වහන්සේ උන්ට ප්‍රේම කළා. ஆண்டவர் வழக்குக்காக வானத்தை கேளுங்கிறார். දෙවියන් වහන්සේ නඩුව විමසන්නට උන්වහන්සේ ආකාශ මණ්ඩලයටම කියනවා සවන් பூமியே දෙන්න කියලා. செவி கொடுங்கிறார். භූමියටම කියනවා සවන් දෙන්න කියලා. அன்றைக்கு தேவன் அவளை தெரிந்து
பிரித்து பரிசுத்த ஜனமாய் மாற்றினார். එදා දෙවියන් වහන්සේ උන්ව තෝරා බේරා ශුද්ධ වූ ජාතියක් කළා. இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால் சம்பாதித்த நீதிமான்களாக நாங்கள் வாழுகிறோம். අද උන්වහන්සේගේ ලේ වලින් උපයාගත්තා වූ ශුද්ධවන්තයන් මෙන්න අපි ජීවත් වෙනවා. எங்களையும் தேவன் ஆதரித்து வளர்த்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ අද අපිවත් ආදරයෙන් ඇති දැඩි කරනවා. வாசிங்க, கவனிங்க. இஸ்ரவேலர் யூதா ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். ඊශ්‍රායල් ජනතාව යුදවරු දෙවියන් වහන්සේට විරුද්ධව කැරලි ගැස්සුවා. சபையில் இருக்கிற தேவ பிள்ளையே, நீ கலகக்காரனா இருக்கிறாயா அல்லது தேவனுடைய ஆதரவை பெற்று தேவனுடைய விருப்பத்தை செய்து கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறாயா? සභාවේ සිටිනව දේව දරුවෙනි, ඔබ කැරලිකාරයෙක්ව සිටිනවද? එහෙම නැත්නම් දෙවියන් වහන්සේගේ ආදරය ලබාගෙන උන්වහන්සේ කැමැත්ත කරමින් කීකරුවයි? சபையில் உள்ள குடும்ப தலைவன் கலகக்காரனா இருக்கிறான் அல்லது குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீ கலகக்காரனா இருக்கிறார், பிள்ளைகளும் கலகக்காரலா இருக்கிறார்கள். නිවසට අයිති වෙන්නව නායකයා කැරලිකාරයෙක් වෙනවා, එහෙම නැත්නම් ස්ත්‍රී කැරලිකාරයෙක් වෙනවා, එහෙම නැත්නම් දරුවෝ කැරලිකාරයෙක් වෙනවා. நன்றாய் கவனிங்க. எங்கட கிறிஸ்தவ ஓட்டத்திலே தேவன் எங்களை ஆதரித்து வளர்த்து கொண்டிருக்கிறார். අපේ මේ කිතුණු ගමන තුල දෙවියන් වහන්සේ අපට කරුණාව දක්වමින් අපිව ඇති දැඩි කරනවා. நாங்களும் இந்த ஆதரவை பெற்ற நாம் கலகக்காரர்களாக கீழ்ப்படியாமல் தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை செய்யாமல் வாழுகிறோமா? අපිත් මේ ආදරේ කරුණාව ලබාගෙන කීකරු නොවි දෙවියන් වහන්සේව කලඹමින් උන්වහන්සේ කැමැත්ත නොකර ජීවත් වෙනවද? நீங்க ஆசியா தேசங்களா இருக்கலாம், ஐரோப்பிய தேசங்களா இருக்கலாம், கண்டங்களா இருக்கலாம், வேடர்களா இருக்கலாம், அங்க கலகம் ஏற்பட்டா அங்க எப்படி இருக்குமென்னு உங்களுக்கு தெரியும். ඔබ ආසියාවේ වේවා යුරෝපයේ වේවා ඕනෑම මහද්වීපක වේවා කැළඹිල්ල කටගත්තොත් මොන වගේ තත්ත්වයක්ද කියලා ඔබ දන්නවා. இலங்கையில கலகங்கள் ஏதோ ஒரு பகுதியில் ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? ශ්‍රී ලංකා දේශයේ යම් පළාතක කැළඹිල්ල කටගත්තොත් මොන වගේ වෙනවද? ஆண்டவர் வானத்தை கூப்பிடுகிறார், උන්වහන්සේ ආකාශ මණ්ඩලයට பூமியை කියනවා. செவி கொடுங்கிறார். භූමියට කියනවා සවන් දෙන්න කියලා. ஜீவனுள்ள தேவனுடைய நீதியை பெற்ற ஜனந்தான் கலகக்காரர். ජීවමාන දෙවියන් වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ලබාගත්තා වූ ජනතාව තමයි කැරලිකාරයෝ. நம்முடைய தேவை சந்திக்க தேவன் அல்ல, අපගේ අවශ්‍යතාවයන් සඳහා නෙමෙයි දෙවියන් වහන්සේ. நம்முடைய விருப்பம் நிறைவேறதுக்காக தேவன் அல்ல, අපගේ කැමැත්ත සම්පූර්ණ කිරීම සඳහා නෙමෙයි දෙවියන් වහන්සේ. தேவனுடைய விருப்பம் உடைய வாழ்க்கையில நிறைவேறதுக்காகத்தான் இந்த இடத்துல நீ இருக்கிற. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අපේ ජීවිතේ පූර්ණ වන පිණිස තමයි අපි මේ ස්ථානයේ சில සිටින්නේ. நேரம் யாராவது வந்து கண்ணீரை துடைக்கிறவர் என்று பேசலாம். සමහර විට කවුරු ඇවිල්ලා කඳුළු පිස්ස දමන විලසින් කතා කරනවා. நான் சொல்றேன், நீ கண்ணீர் விட போகிறாய் என்று சொல்லு. මම කියනවා ඔබ කඳුළු සලන්ට යනවා. நீ கண்ணீர் விட போகிறாய், ඔබ කඳුළු සලන්ට යනවා. நீ அசைக்கப்பட போகிறாய், ඔබ සොලවනු நீ ලබන්න යනවා. அலைக்கழிக்கப்பட போகிறாய், ඔබ කැළඹිල්ලට ලක් වෙන්න அவமானப்பட යනවා. போகிறாய். අවමානයට ලක් உன்னுடைய වෙන්න යනවා. கலகம் தேவனுக்கு முன்பாக திறந்ததாக இருக்கிறது. ඔබගේ කැළඹිල්ල දෙවියන් වහන්සේ ඉදිරියේ විවෘතව තිබෙනවා. கலகம் என்றா என்ன? கீழ்ப்படுகிறது இல்லை, කැළඹිල්ල කියලා කියන්නේ කීකරු නොවි தேவனை ජීවත් වීම. மகிமைப்படுத்துகிறது இல்லை, දෙවියන් වහන්සේ මහිමයට පත් කරන්නේ. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது இல்லை. දෙවියන් වහන්සේගේ නාමය උස්සස් කරන්නේ. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனம், இன்றைக்கு நீ. එදා ඊශ්‍රායල් ජනතාව, අද ඔබ. உன்னை நீ ஆராய்ந்து பார். ඔබව විමසා බලන්න. எங்கள் காலம் பொல்லாதது. මන්ද කිව්වොත් කාලය තාම නපුරුයි. நாளைக்கு இந்த இலங்கை தேசம் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது. එට දවසේ මේ ශ්‍රී ලංකා දේශයේ තත්ත්වය මොනවා වෙයිද කියලා ඔබ දන්නේ நாளைக்கு නැහැ. ஆசியா தேசம் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது. එට වෙනකොට ආසියාවේ තත්ත්වය මොනවා වෙයිද කියලා දන්නේ නැහැ. நாளன்றைக்கு ஐரோப்பியா எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது. අනිද්දා වෙනකොට යුරෝපය කුමක් වෙයිද කියලා අපි දන්නේ නැහැ. எனக்காகவும் உனக்காக உண்டாக்கப்பட்ட வானத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார், செவி கொடண்டு. ඔබ උදෙසා මා උදෙසා මවන ලද ආකාශ මණ්ඩලයට කියනවා සවන් දෙන්න කියලා. நன்றா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. கலகக்காரனா இருக்கிறாயா அல்லது தேவனுடைய ஆதரவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? කැළඹිලිකාරයෙක් මෙන් සිටිනවද නැත්නම් දෙවියන් වහන්සේගේ ආදරයේ යටතේ ජීවත් වෙනවද? வாசிங்க மூன்றாவது வார்த்தை. තුන්වෙනි පදය.
அன்றைக்கு இஸ்ரவேலர் இப்படித்தான் இருந்தார்கள். එදා ඊශ්‍රායල් ජනතාව මේම තමයි ජීවත් වුනේ. நீ அறிவோடு இருக்கிறாயா? வேத வெளிச்சத்தின் அறிவுல வாழ்றாயா? உணர்வுல வாழுகிறாயா? ඔබ දේව වචනේ දැනගැන්ම මත ජීවත් වෙනවද හැඟීම මත ජීවත් වෙනවද? அல்லது உலகத்துல செத்து போய் விட்டாயா? එහෙම නැත්නම් මේ ලෝකයේ තුල ඔබ මැරිලාද? மாம்ச இச்சையில செத்தியா? உலக இச்சையில செத்தியா? ஜீவனத்தின் பெருமையில செத்தியா? මාංශයේ තෘෂ්ණාව තුල මැරුණාද? ලෝකයේ තෘෂ්ණාව තුල මැරුණාද? ජීවිතේ අහංකාරකම තුල මැරුණාද? எனக்கு ஒருவர் கூப்பிட்டு உங்களோட கொஞ்சம் கதைக்கணும் என்றார். කෙනෙක් මට කතා කරලා ඔබ සම කතා කරන්න. நான் ஒரு சின்ன அட்வைஸ் பண்றேன். මම පොඩි දැනුමුතුකමක් நீங்க දෙන්නම්. இப்படி எல்லாம் பிரசங்கிக்காதீங்க. ඔබ මේම දේශනා කරන්න එපා. ஜனங்களுக்கு தெரியும் தானே. ජනතාවට දන්නවද? நல்லா கேளுங்க. හොඳට තේරුම් நீங்க ගන්න. இப்படி கடுமையா பேசாதீங்க. ඔබ මේම දැඩි ලෙස කතා කරන්න. அவங்களுக்கு பிள்ளை சரி என்று தெரியும் தானே. ඔවුන්ට හරි වැරදි දන්නවනේ. நான் சொன்ன என்ன அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். මම කිව්වා මාව ඒකට තමයි කැඳවලා තිබෙන්නේ. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். என்ன உணர்த்துறதுக்கு வேத அறிவுக்குள்ள வாழ்றதுக்காகத்தான் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். මාව මෙතන තියලා තින්නේ ඔබට හැංගීමට ලක් කරන්න දේව වචන දැනගැන්ම තුලට ගොඩනගන්න. நன்றாய் கவனியுங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. நன்றா சிந்தனை செய்யுங்க. හොඳට කල්පනා කරන්න. யாருக்கு எப்படி அனுமதிக்கணுமோ எப்படி அடிக்கணும்னு அவருக்கு தெரியும். කාටද කොහමද අනුමැතිය දෙන්න ඕනේ මොනවද කරන්න ඕනේ කියලා උන්වහන්සේට දන්නවා. எங்களுக்கு தேவனை குறிச்சு அறிவு இருக்கா? வேதத்தை குறிச்சு அறிவு இருக்கா? அதனால வர்ற உணர்வு எங்கட வாழ்க்கையில இருக்கா? අපිට දෙවියන් වහන්සේ ගැන දැනගැන්ම තිබෙනවද? දේව වචනය ගැන දැනගැන්ම තිබෙනවද? ඒ තුලින් එන හැංගීම් තිබෙනවද? வாசிங்க ஒன்று தொடர்ந்து வாசிங்க. ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடுண்டாகிற புத்திரனுமாய் இருக்கிறார்கள். திரும்ப வாசிங்க. ஐயோ பாவமுள்ள ஜாதி என்ன பாருங்க, தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஆபத்து, ஐயோ ஆபத்து. දෙවියන් වහන්සේගේ ජනතාවට දෙවියන් වහන්සේ කියනවා අයියෝ විනාශයක් තිබෙනවා විපතක් තිබෙනවා ஆபத்து ஆபத்து. විපතක් කියලා කියනවා. நாளைய தினம் உனக்கு எனக்கும் தெரியாது. හෙට දවසේ ඔබටයි මටයි දන්නේ නැහැ. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. ඊළඟ විනාඩියේ කුමක් වෙයිද කියලා දන්නේ නැහැ. ஏன் ඇයි? இவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? මොවුන් කුමක් දන්නවද කළේ? தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். දෙවියන් වහන්සේට එරෙහිව කැරලි ගැස්සුවා. அதே மாதிரி தான் நீங்களும். ඒ වගේම තමයි ඔබත්. அதுக்குள்ள நான் பேசுறேன். ඒ තුල මම කතා කරන්නේ. அவர்கள் தேவனை விட்டார்கள். ඒ අය දෙවියන් වහන්සේව අත්හැරියා. இப்ப உங்களுக்கு தேவன் முக்கியம் இல்ல. දැන් ඔබට දෙවියන් වහන්සේ වැදගත් නැහැ. நீங்களும் தேவனை விட்டீர்கள். ඔබත් දෙවියන් වහන්සේව ஆனா අත්හැරියා. தேவன் உங்களை விட இல்ல. නමුත් දෙවියන් වහන්සේ ඔබව අත්හැරියා. உங்களை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க உற்சாகமாக. හොඳට අත්පොලස්සන අද දෙමු දෙවියන් நீங்க වහන්සේ. தேவனை விட்டுட்டீங்க. ඔබ දෙවියන් වහන්සේව අත්හැරියා. ஆனா தேவன் இப்பொழுது உங்களை விட இல்ல. නමුත් දෙවියන් වහන්සේ ඔබව අත්හැරියේ. கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சு மெத்தை அல்ல. කිතුණු ජීවිතේ ඇවිල්ලා රෝසමල් යානාවක් නෙවෙයි. பாவத்தோடு பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்துற வாழ்க்கை இல்ல. පාපේ සමග ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේව ගෞරවයට ලක් කරන ජීවිතයක් எங்களுடைய නෙවෙයි. இச்சையை நிறைவேற்றி தேவனுடைய சமூகத்துக்கு வந்து கையை உயர்த்துகிற வாழ்க்கை இல்ல. අපගේ තෘෂ්ණාවන් සම්පූර්ණ කරමින් දේව අභිමුඛයේ දෑත් ඔස්සවන ජීවිතයක් නෙවෙයි. தேவனை தேடுறது இல்ல. தேவனை நேசிக்க இல்ல. வேதத்தை வாசிக்க இல்ல. வேதத்துக்கு கீழ்ப்படிய இல்ல. கையை உயர்த்துற காலம் இல்ல இது. දෙවියන් වහන්සේ හොයන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේගේ වචනෙට කීකරු වෙන්නේ නැහැ. ඒ සමගම දෑත් ඔස්සවන කාලයක් නෙමෙයි. அவங்க தேவனே விட்டாங்க. දෙවියන් වහන්සේවම ஆனா අතහැරියා. நாங்க தேவனை விட்டுட்டு எங்கட காரியங்களை செய்து கொண்டிருக்கோம். නමුත් අපි දෙවියන් වහන්සේව අතහැරලා අපි අපේ කාරණාවල நீங்க නියැලෙනවා. வீட்டுல போய் வாசிங்க. ඔබ ගෙදර ගිහලා කියවන්න. இரண்டாவது அவங்க பின்வாங்கிட்டாங்க. දෙවනුව ඔවුන් පසුබැස්සා. தேவனை விட்டுட்டாங்க. දෙවියන් වහන්සේව අතහැරියා. இரண்டாவது அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. දෙවනුව ඔවුන් පසුබැස්සා. உண்ட குடும்பத்துல உண்ட கணவன் பின்வாங்கி இருக்கிறான். ඔබගේ පවුල තුළ ඔබේ ස්වාමි පුරුෂයා පසුබැස්සලා உன் තිබෙනවා. மனைவி பின்வாங்கி விட்டார். ඔබගේ භාර්යාව පසුබැස්සලා உன் තිබෙනවා. வாலிப சகோதர சகோதரிகள் பின்வாங்கிட்டாங்க. ඔබගේ තරුණ දූ දරුවෝ පසුබැස්සලා තිබෙනවා. நன்றா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட குடும்பம் எப்படி இருக்கிறது. ටිකක් අවධානය යොමු කරන්න ඔබේ පවුල මොන වගේද කියලා. தேவனுக்கு கலகம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේට කැළඹිල්ලක් මතු කරනවා. தேவன் வழக்காடுகிற அளவில் உண்ட குடும்பம் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ නඩු කියන තැනට ඔබේ පවුල පත්
පත් වෙලා තිබෙනවා. நன்றாய் சிந்தனை செய்யுங்கள். හොඳට අවධානය යොමු කරන්න. காலம் பொல்லாதது, කාලේ තාම நாட்கள் යනකයි. கொடியதா இருக்கிறது. කාලේ තාම නපුරුව அன்னைக்கு තිබෙනවා. இஸ்ரவேலர் தேவனையே விட்டாங்க. එදා ඊශ්‍රායල් ජනතාව දෙවියන් වහන්සේව ஆனா අත්හැරියා. நாங்க தேவனை தூரப்படுத்திட்டோம், නමුත් අපි දෙවියන් වහන්සේව ඈත් කළා. பின்வாங்கி போயிட்டோம். පස්සු බැස්සලා තිබෙනවා. நன்றா சிந்தனை செய்யுங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. தேவனை விட்டுட்டோம், දෙවියන් වහන්සේව අත්හැරියා. பின்வாங்கிட்டோம். පස්සු බැස්සා. மூன்றாவது கேட்டுக்கொள்ளுங்க, முரட்டாட்டம். තුන්වෙනි ඇවිල්ලා දැඩිකම. நல்லா சிந்தனை செய்யுங்க. குடும்ப தலைவர்கள், පවුලේ නායකයෝ හොඳට අවධානය යොමු කරන්න. குடும்பத்துக்குட்பட்ட தாய்மார்கள், පවුලට අයිති වෙන මව්වරු, வாலிபர்கள், பிள்ளைகள். තරුණ දූ දරුවෝ முரட்டாட்டம் என்ன தெரியுமா? දැඩිකම කියලා කියන්නේ මොකක්ද? நாங்க விரும்பினதுல எங்கட எதிர்பார்ப்புல இன்னும் பிடிவாதமாக இருக்கு. අපි කැමති වෙන දේ අපි බලාපොරොත්තු වෙන තවත් දුරට දැඩිව ජීවත් වීම. நேற்று நான் உபவாச ஜெபத்துல தியானிச்சேன். ඊයේ මම මෙනෙහි කරා නිරහර යාඥාකාරී எருசலேம் ஆலயத்திலே යෙරුසලම දේවගෘහය තුල காசுக்காரர், මුදල් වස්තුකාරයෝ காசு தான், වස්තුව තමයි. விற்பனைத்தான், ඔවුන්ගේ වෙළඳාම තමයි. என்ன லாபம் தான், ලාභය තමයි. பணம் தான். මුදල් තමයි. தேவன் දෙවියන් වහන්සේ அவர்கள் என்ன செய்தார்? அந்த இடத்தை விட்டு அகற்றினார். දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ ස්ථානයෙන් නිරපා හැරියා. அவங்களுடைய இருதயம் எல்லாம் காசு தான். ඔවුන්ගේ හදවත් සියල්ලම මුදල් තමයි. நன்றாய் கேளுங்க. හොඳට අවධානය. நாங்களும் தேவனோடு நிக்கிற மாதிரி, අපි දෙවියන් වහන්සේ සමග වගේ. ஆனா எங்கட விருப்பம், නමුත් අපගේ කැමැත්ත, எங்கட இச்சையோ, பணமோ, தொழிலோ, படிப்போ, எங்கட விருப்பங்களோ பிடிவாதமா இருக்கு. අපගේ කැමැත්ත තුල, අපේ අධ්‍යාපනය තුල, අපේ ආශාව තුල අපි තා දැඩිව ඉන්නවා. நாங்களும் முரட்டாட்டம் உள்ளவர்களா தான் இருக்கோம். අපි කැරලිකාර දැඩි මනුෂ්‍යයරට තමයි ඉන්නේ. நாங்க சும்மா அமைதியா வாரதுனால பரிசுத்தம் இல்ல, අපි නිශ්චලව එන නිසා සුද්ධ නෙමෙයි. நாங்க ஒண்ணும் பேசாம சிரிச்சு போகிறதுனால பரிசுத்தவான்களும் இல்ல. අපි මොකුත් කතා නොකර යන නිසා සුද්ධවන්තයෝත් නෙමෙයි. சில நேரம் உண்ட வாழ்க்கையை குறிச்சு நீ வெட்கப்படு. සමහර විට ඔබේ ජීවිතය ගැන ඔබම ලැජ්ජා உண்ட වෙනවා. வாழ்க்கை தேவனோடு இருக்கிறான்னு அதுக்கு வெட்கப்படு. ඔබේ ජීවිතය දෙවියන් වහන්සේ සමග කියලා ඔබම ලැජ්ජා වෙන්න. தேவனோடு இருக்கிறாயா என்று யோசிச்சு வெட்கப்படு. දෙවියන් වහන්සේ සමග ඉන්නවද කියලා කල්පනා කරලා ඔබම ලැජ්ජා சில වෙන්න. நேரம் உன் கணவன் உன்னை சேவ் பண்ணலாம், සමහර විට ඔබේ ස්වාමිපුරුෂය ඔබව ෂේප් உன் කරනවා. மனைவி உன்னை சேவ் பண்ணலாம், ඔබේ භාර්යාව ඔබ ෂේප් உன் කරනවා. பிள்ளைகள் உன்னை சேவ் பண்ணலாம். ඔබේ දරුවෝ ඔබ நீங்க ෂේප් சேவ் කරනවා. பண்ணி பெயிண்ட் அடித்து இந்த ஓட்டத்தை ஓடலாம். ඔබ ෂේප් කරලා තීන්ත තවරලා මේ ගමන ஆனா දුවනවා. உங்களோட பிடிவாதத்துல, உங்களோட விருப்பத்துல இந்த ஓட்டத்தை ஓடுறீங்க. නමුත් ඔබගේ දැඩිකම තුල, ඔබගේ කැමැත්ත තුල මේ ගමන දුවනවා. ஐயோ, අයියෝ, ஆபத்து, විපතක්, ஆபத்துல இருக்கிறீங்க, විපතක සිට மனம் திரும்ப வேண்டி இருக்கிறீங்க, පසුතැවිලි වෙන්න. தேவனை விட்டுட்டீங்க, දෙවියන් වහන්සේ பின்வாங்கிட்டீங்க. පසුබැස්සා. நன்றா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. உங்களோட விருப்பம் எதுவோ அதுல பிடிவாதமா இருக்கிறீங்க, வேதத்துல பிடிவாதம் இல்ல. ඔබගේ කැමැත්ත මොකද්ද? ඒ තුල දැඩිව ඉන්නවා. දේව වචනයට දැඩිව නැහැ. இது உனக்கு இல்ல, அவனுக்கு இல்ல, இவனுக்கு இல்லன்னு நீ யோசிக்காத, உனக்கு தேவையானதை எடு. ඔබ මේක මට නෙමෙයි, යාට නෙමෙයි කියලා හිතන්න එපා. ඔබට අවශ්‍ය දේ. நன்றா கவனிங்க. හොඳට අවධානය යොමු. ஆபத்துல இருக்கிறீங்க. විපතක සිටිනවා. தேவனுக்கு எதிரான கலகம் என்ன? දෙවියන් වහන්සේට එරෙහිව කැළඹිල්ල. ஆண்டவருக்கு கீழ்ப்படி இல்ல, දෙවියන් වහන්සේට කීකරු වෙන්නේ. எனக்கு விருப்பமானதுல நான் பிடிவாதமா இருக்கேன். මට කැමැති වෙන දේ තුල මම දැඩිව ඉන්නවා. உலகத்தாரும் தங்களுடைய விருப்பத்துல பிடிவாதமாய் வாழ்றாங்க. ලෝකයේ මිනිස්සු තමන්ගේ කැමැත්ත තුල දැඩිව ඉන්නවා. நன்றா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. நீங்களும் உங்களுடைய விருப்பமான பிடிவாதத்துல கடினமாய் இருக்கிறீங்க. ඔබත් ඔබගේ කැමැත්ත තුල ඔබ දැඩිව සිටිනවා. முரட்டாட்டம் நிறைந்திருக்கிறீங்க. කැළඹිලිකාර දැඩිකමෙන් இந்த පූර්ණ වෙන්න. 2024 ஜூலை மாதம் 28ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே உன்னை நீ ஆராய்ந்து பார். 2024 ජුලයි මාසේ 28 වෙනි අවසන් නිදු දින දවසේ ඔබව මෙනෙහි කරලා இஸ்ரவேலர் எப்படி இருந்தார்கள் என்று வேதத்தில் அப்படியே படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கு. ඊශ්‍රායල් ජනතාවගේ ස්වභාවය චිත්‍රපටයක් මෙන් දේව වචනය තුල නිදහස් කර තිබෙනවා. வானத்தை வழக்குக்கு கூப்பிடுறார் ஆண்டவர். ආකාශ මණ්ඩලයට කැඳවනව නඩු ආසන්න. அப்படியே ஒரு பெரு வானத்திலிருந்து மழையை பெய்யப்படி இருக்கிறதையும் அழிச்சிடுவார். ඒ වගේම ආකාශ මණ්ඩලයෙන් වර්ෂාවක් එවලා තිබෙන දේත් විනාශ කරනවා. வானத்திலிருந்து ஐஸ் மழையை பெய்ய பண்ணிடுவாரு. උන්වහන්සේ ආකාශ මණ්ඩලයෙන් අයිස් කඳු වර්ෂාව එවනවා. வழக்காடினா என்ன நடக்கும்? නඩුව කතා කරොත් කුමක් සිද්ධ நல்லா වෙන්නේ? கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට අවධානය. பஞ்சம்,
සාගතය. உனக்கு எல்லாம் இருக்குன்னால் சாப்பிட முடியாம போயிடும். ඔක්කොම තියෙයි නමුත් ඔබට ආහාර අනුභව කරන්න நன்றா බැරි වෙයි. கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. எல்லாம் இருக்கு சாப்பிட முடியாம போயிடும். ඔක්කොම තියෙයි නමුත් ඔබට ආහාර අනුභව කරන්න அவர் බැරි. வழக்காடுனா சின்ன காரியம் இல்ல. උන්වහන්සේ නඩු කතා කරොත් ඒක සුළු දෙයක් නෙමෙයි. பூமியில எல்லாவற்றையும் படைத்து நல்லதென்று கண்ட கர்த்தர். භූමියේ සියල්ල මවලා ඒ යහපත්යයි දැක්කා. அந்த எல்லாமே உனக்கு தேவையில்லாம போயிடும். ඒ සියල්ලම ඔබට අනවශ්‍ය වෙලා යයි. காலம் பொல்லாதது. කාලේ තාම භයානකයි. காலம் பொல்லாதது. කාලේ තාම இன்னும் භයානකයි. கொஞ்சம் வருஷங்களுக்கு பார்த்தா நீங்க கடவுளோட இருப்பீங்களோன்னு தெரியாது. තව ටික වසරකින් බැලුවොත් ඔබ දෙවියන් වහන්සේ සමග ඉඳීද කියලා දන්නේ නැහැ. கிறிஸ்தவ பாஸ்டர்மார் ஆரோன மாதிரி உங்களை பூசி கொண்டிருக்காங்க. කිතුණු දේවදාසයෝ ආරොන් වගේ ඔබට ආලේප කරමින් அவங்க இருக்கும் வரைக்கும் நீங்க சபையில இருக்கணும். ඒ අය ඉන්න තුරු ඔබ සභාවේ ඉන්න. அவங்க இருக்கும் வரைக்கும் நீங்க கடவுளோடு இருக்கிறது முக்கியம் இல்ல. ඒ අය ඉන්න තුරු දෙවියන් වහන්සේ සමග වීම නෙමෙයි වැදගත්. அவங்களும் தாங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலன்னு தான் இருக்காங்க. ඒ අය තමත් ඇල්ලුවා වූ සාපැටියට කකුල් 3යි කියලා ඉන්නවා. நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார். ඔබ ඔබේ ජීවිතය විමසා බලන්න. இரண்டாவது குறிப்பு, දෙවැනි එක வெட்கமாக நினைத்துக்கொள். ලැජ්ජා සහිතව කල්පනා කර. நன்றி உணர்வு இல்ல உனக்கு. ඔබට ස්තුතිවන්ත හැඟීම් නැහැ. ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். ආමේන්. இன்றைக்கு நீ உயிரோட இருக்கிறதுக்கு நீ காரணமா கடவுள் காரணமா? අද ඔබ ජීවිතින්ගේ දේශේ ජීවත් වීමට ඔබ උපයෝගී වෙලා තිබෙනවා දෙවියන් உன் වහන්සේ. மனைவி உயிரோட இருக்கிறதுக்கு நீ காரணமா கடவுள் காரணமா? ඔබේ භාර්යාව ජීවිතින්ගේ දේශේ ජීවත් වීමට ඔබද නැත භාර්යාවද உண்ட කවුද? பிள்ளைகள் இன்றைக்கு படிக்கிறதுக்கு நீ காரணமா கடவுள் காரணமா? ඔබේ දරුවෝ අධ්‍යාපනය අධහැරීමට ඔබ කාරණයක්ද දෙවියන් වහන්සේ? எத்தனையோ பிள்ளைகள் கற்பத்திலே அழிஞ்சிருக்கிறாங்க. කොච්චරදෝ දරුවෝ මව් ගැබේදීම විනාශ වෙනවා. எத்தனை பிள்ளைகள் கற்பத்திலிருந்து வந்து நாட்கள் வரும்போது பைத்தியமா இருக்காங்க. කොච්චරදෝ දරුවෝ මව් ගැබෙන් එළියට ඇවිල්ලා ටික දවසකින් පිස්සු ඇදිලා ඉන්නවා. எல்லாத்துலயும் ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. සියලු දේම අසමත් වෙලා ඉන්නවා. இப்படியாவது மேன்மையை கொடுத்தவருக்கு ஒரு நன்றி இருக்கு அவனுடைய வாழ்க்கை. මේමාරි උත්තම භාවයක් දුන්නා වූ දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙන්න. அவர்களிடத்துல நன்றி இல்ல. ඔවුන් තුල ස්තුතිවන්තකම. அதே பார் உன்னுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு நன்றி இருக்காண்டு பார். ඒ වගේම ඔබගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත භාවයක් තිබෙනවා. கடவுளை பார்த்து கடன்காரனா பார்க்காத. දෙවියන් වහන්සේ ඔබට ණයයි වගේ බලන්න එපා. நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொத்தலான பையில போற மாதிரி இருக்கிற இடத்துல தேவன் சேமிக்க கிருபை ඔබ செய்தார். කොච්චර උපයා ගත්තත් ඉල් පසුඹියකට දානවා වගේ වෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். நன்றி உணர்வு இருந்தா நீ எப்படி இருப்ப? ඔබට ස්තුතිවන්ත හැඟීමක් තිබෙනවා නම් ඔබ මොහොමද ඉන්නේ? உபாகம புத்தகத்துல மோசே ஒரு வசனத்தை எழுதுறான் பாருங்க. ද්විතීය කතා පොතේ මෝසෙස් තුමා එක්තරා වචනයක් ලියනවා. உபாகமம் 32:6. ද්විතීය කතාව 32 6. விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, கேளுங்க, விவேகம் இல்லாத மதிக்கெட்ட ஜனமே. தங்கச்சி வாசிங்க. அறிய மோடையோ. முட்டாள்களின் சொல் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அது தமிழ்ல விவேகம் இல்லாத மதிக்கெட்ட ஜனம்னு சொல்றது. உண்ட கணவனை பார்த்து ஆண்டவர் சொல்ற மோடையான்னு சொல்றார். உண்ட மனைவியை பார்த்து மோடையான்னு சொல்றார். உண்ட பிள்ளைகளை பார்த்து மோடையான்னு சொல்கிறார். ඔබගේ ස්වාම පුරුෂයා ඔබේ භාර්යාව දරුවෝ බලලා දෙවියන් වහන්සේ කියනවා අහෝ අඥානේනි කියලා. நன்றி கற்றவனாக வாழாத, நன்றி உள்ளவனாக வாழு. ස්තුතිවන්ත නොවන්නන්ව ජීවත් වෙන්න එපා. ස්තුතිවන්තව ජීවත් වෙන්න. சொல்லுங்க ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறது. මටත් දරුවෝ 3 දෙනෙක්. அவர்களுக்கு வந்த வியாதிகள் அவர்கள் ஒரு ஆள் 4 வருஷத்துக்கு முதல் செத்து போயிருக்கணும். ඔවුන්ට ආවා රෝග ඔවුන් මීට වසර 4කට කලින් මැරෙන්න ඕනේ. ஒரு ஆள் கற்பத்திலே வெளியே வரக்கலே செத்து போயிருக்கணும். කෙනෙක් ඇවිල්ලා මව් ගැබේ බී වෙනකොටම මැරෙන්න ஒரு ඕනේ. ஆளுக்கு வைரஸ் தாக்கியே செத்து போயிருக்கணும். කෙනෙක් ඇවිල්ලා වෛරස් බලපෑම නිසා මැරෙන්න. நாளுக்கு நாள் தேவன் கிருபையை அவருடைய ஜீவனை கொட்டி இருக்கிறார். දිනෙන් දින දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. අත්පොළසන உற்சாகமாய் தட்டுங்க. ජෝලිතව உன்னை அப்பவே கொண்டிருக்கணும். ඉදාම ඔබ මරන්න තිබුණා. ஆனா கொள்ள இல்ல. නමුත් ඔබ නසා දැමුවේ உங்க නැහැ. வாழ்க்கையின் நாத்தங்களை பார்த்து இப்பவும் அவர் உன்னை ஆதரித்து மனம் திரும்பதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார். ඔබේ ජීවිතයේ අපවිත්‍ර ගඳ ගන්න තැන් බලලා අදටත් ඔබට උන්වහන්සේ කරුණාව දයාව දක්වනවා. உண்ட கணவன் நாத்தம் உண்டா ரெண்டா? ඔබේ සෝම්පුරුෂයාගේ ජීවිතයේ ගඳ ගන්න තැන් එකක්ද உன் දෙකක්ද? மனைவிட நாட்டம் உண்டா ரெண்டா? ඔබගේ භාර්යාවගේ ජීවිතයේ ගඳ ගන්න තැන් உண்ட එකක්ද பிள்ளைகளுடைய දෙකක්ද? நாட்டம் உண்டா ரெண்டா? ඔබගේ දරුවන්ගේ ජීවිතයේ ගඳ ගන්න තැන් එකක්ද දෙකක්ද? நாத்தத்தை மூடுறதுக்கு
பெஸ்ட் நீங்க. ඔබේ ගඳ ගහන එක වසා දමන්න ඔබ දක්ෂයි. நாத்தத்தை சொன்னா அதுதான் அவமானம். அது நாத்தத்தோடு வாழ்றது அவமானம் இல்ல. ඔබේ ගඳ ගහන ස්වභාවය හෙලි කරොත් ඒක තමයි අවමානය. ඒ සමග ජීවත් වීම අවමානයක් කියලා හිතන්නේ. மூடனே අඥානෙනි. மூடனே අඥානෙනි. மோடையா, நன்றா கேட்டுக்கொள், හොඳට සවන් දෙන්න. நன்றா கேட்டுக்கொள். හොඳට සවන් දෙන්න. இப்ப போவீங்க, அங்கால மறந்துடுவீங்க. මෙතනින් එළියට එතනින් ගියාම අමතක ஏண்டா වෙනවා. நீங்க தேவனை விட்டுட்டு நீங்க தானே உங்களை ஒட்டி கொண்டிருக்கிறீங்க. ඒතුවත් කිව්වොත් ඔබ දෙවියන් වහන්සේව අතහැරලා ඔබව අරගෙන යනවා. மூளையால ஓடாதீங்க, மூளையை தொடுவார். ඔබේ මොලේ කරනකොට දුවන්න එපා. මොලේට අතගස්සයි. நான் ஒரு ஐயாவை சொல்றேன். මම ඒක වැඩිමහල් කෙනෙකුට என் நண்பன், கப்பல்ல தொழில் செய்த நண்பன். මාගේ මිත්‍රයෙක් නැවේ වැඩ කරන அவர் 50-55 வருஷமாக தேவனை ஆராதிக்கிறவர். ඔව් අවුරුදු 50-52ක් දෙවියන් වහන්සේ නමස්කාර කරනවා. ஆனா நல்ல வேதம் பேசுவார். හොඳට දේව වචනේ කතා ஆனா කරනවා. அவர்கிட்ட ஒன்றே ஒன்று தான். නමුත් එක දෙයයි. 6 மணிக்கு பிறகு அவர் சொட்டோன்னு அடிச்சிருவார். අයෙන් පස්සේ ඔව් මත්පැනක් ගන්නවා. 5 மணி 6 மணிக்கு நாயோட ரவுண்ட் ஒன்று போவார். පහට ආයෙට බල්ලෙක් එක්කම රවුමක් යනවා. அப்படியே போவார். එහෙම යනවා. போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல கச்சால் ஃபென்டா சரி, கள்ளு கடையில சரி, ஏதாவது ஒன்று குடிப்பாரு. කොහේ හරි එක තැනක ගිහිල්ලා ඇවිල්ලා කසිපාරි එහෙම නැත්නම් අරාරි මොනවාරි බොනවා. குடிப்பாரு. බොනවා. குடிச்சிட்டு வரக்குல அப்படியே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் எங்குவாரு. බීලා එනකොටම ස්තුති කරනවා. நாயோட தான் போவாரு. බල්ලත් එක්කම යනවා. நாயோட தான் வருவார். බල්ලත් එක්කම එනවා. குடிக்காரனை பார்த்து சொல்வார், நீ உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய கிருபை எங்குவாரு. මොන මිනිස්සුන්ව බල්ලා කියනවා ඔබ ජීවිතින් දිසේ සිටීම දේව කරුණාවයි කියලා. அப்பவும் சொல்லி இருக்காரு, එතකොටත් කියලා තිබෙනවා. இயேசு பாதாளத்துக்கு இறங்கினாராம். යේසුස් වහන්සේ පාතාලයට බැස්සා. இவர்கிட்ட சல்லி இல்லாத பண்ண இவர் கள்ளு கடையில இறங்கி இருக்காராம். මොහුට සල්ලි නැති නිසා මොහු රා කඩේට බැස්සා. எப்படி ஒத்து பேசுறாரு. බලන්න එකට இயேசு සංසන්දනය. பாதாளத்துக்கு இறங்கி යේසුස් වහන්සේ පාතාලයට බැහැලා சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டவர். බැඳුම්වල ඉන්න අය නිදහස් நான் இந்த கள்ளு கடையில, இந்த சாராய கடையில இவர்களுக்காக நான் இறங்கி அவர்களோடு நான் சேர்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறேன். මම මේ කසිපු කඩේට එහෙම නැත්නම් රා කඩේට බෑලා මොවුන් සමග එකමුතු වී මම පානය කරනවා. அவர்களை மனம் திரும்ப பண்ண. ඔවුන්ව මම පසුදැවිලට පමුණුනවා. 52 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை. වසර 52ක් කිතුණු ජීවිතය. அவருடைய தலைமை பாஸ்டர், ඔහුගේ ප්‍රධාන පාස්ටර්, அடுத்த பாஸ்டர், ඊළඟ පාස්ටර් அப்படி எவ்வளவோ அவரை எச்சரிச்சாங்க. කොච්චරද ඔය අවවාද කරා. கடைசியா இந்த கந்த உடையில அவர் வந்து கொண்டிருந்தார் நாயோட. අන්තිමට මේ කන්ද උඩ මේ බල්ලත් එක්කම ආවා. என்னைய கண்டாரு பாஸ்டர் என்று சொல்லி ஒரு பாட்டு பாடினாரு. මාව දැකලා පාස්ටර් කියලා ගීතිකාවක් ගායනා කරා. என்ன பாட்டு தெரியுமா? මොනවද දන්නවද? யார் என்னை கைவிட்டாலும், சல்லி இல்லையா, கடவுள் கைவிட்டுட்டாராம். සල්ලි නැල්ලු දෙවියෝ අතෑරියලු. எல்லா மனுஷி கைவிட்டுட்டான். භාර්යාව අතෑරියලු. மகன் கைவிட்டுட்டானா. දරුවා අතෑරියලු. குடிக்கிறதுக்கு காசு இல்லையா. බොණ්ඩ සල්ලි නැල්ලු. இயேசு கைவிட மாட்டா, நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. යේසුස් වහන්සේ අතාරින්නේ ඔබත් මාව අතාරින්න. சில நேரம் அவர் கைவிட்டால் நீங்க கைவிட மாட்டீங்க. ඒ අය අතෑරියත් ඔබ අතාරින්න. ஏண்டா என் மகன்ட நண்பன் நீங்க. ඒත් උගත් මගේ පුතාගේ මිත්‍රයෙක් 500 ரூபாண்டு தாங்க. 500ක් දෙන්න. 500 ரூபா கொடுத்துட்டேன். 500ක් දුන්නා. நீங்க கைவிட மாட்டீங்க. ඔබ අතාරින්න. அந்த பாடலோட போய் குடிச்சாரு. ඒ ගීතිකාව සමග ගිල බිව්වා. வரக்கல එනකොට கால் தடுக்கப்பட்டு விழுந்தாரு. කකුල පැටලිලා වැටුණා. இந்த இதுல அடிபட்டுச்சு. මෙතන පහර වැදුණා. அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. ඔව් ඇවිල්ලා අබුද්ධිය නැති වුණා. அப்படியே கொண்டு போனாங்க வைத்தியசாலைக்கு. ඒමම ගෙනිච්ච 24 நாளா அவருக்கு அன்கான்சியஸ். දින 24ක් සී කල්පනාවෙන් තොරව. 67 வயசு. අවුරුදු 67යි. 52 வருஷம் கடவுளோட. අවුරුදු 52ක් දෙවියන් වහන්සේ. கேட்டுக்கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. අදර අවධානය යොමු කරන්න. நன்றி இல்லாதவர்களே, ස්තුතිවන්ත නොවන්නේ නේ. அடுத்த வினாடி, அடுத்த நிமிஷம், அடுத்த சுவாசம் உன்னிடத்துல இல்ல. ඊළඟ විනාඩිය, ඊළඟ තප්පරය, ඊළඟ ආස්වාස ප්‍රාස්වාස කිරීම ඔබේ අතේ නෑ. தேவனுடைய கிருபையில தான் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් තමයි ජීවත් වෙන්නේ. நானும் போன ஜெபம் பண்ணேன். මමත් ගියා යාඥා நீ කරා. அவருக்கு ஜெபிக்க வெள்ள உடுத்த கூட்டமும் வந்துச்சு. ඔහුට යාඥා කරන්න සුදු ඇඳුම ඇඳගත්ත අය யாருன்னு உங்களுக்கு කණ්ඩායමක් தெரியும் தானே. මමත් ගියා. யாரு என்று உங்களுக்கு தெரியும் தானே. ඒ කවුද කියලා ඔබ දන්නවනේ. வெள்ள உடுத்துற கூட்டம். සුදු අඳින කණ්ඩායම. சோதரம் 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 அவரே எங்க அன்கான்சியஸ். ස්තුති කියලා කියනවා. ඔව් ඇවිල්ලා සී බුද්ධියෙන් තොරයි. நானும் போனேன். මමත් ගියා. நான் ஜெபிக்க இல்ல. මම යාඥා. என்னத்துக்கு ஜெபிக்க? මොකටද යාඥා? 67க்கு பிறகு என்னத்துக்கு அவர் உயிரோட இருக்கணும்? අවුරුදු 60න් පස්සේ ඇයි ඔව් 68න් පස්සේ ඇයි ඔව් ජීවත් වෙන්නේ? என்னத்துக்கு ஜெபிக்க? මොකටද යාඥා? திரும்ப எழும்பி குடிக்கிறதுக்கா? නැවතත් නැගිටලා බොණ්ඩද? இல்ல ஜெபிங்க. நான் ஜெபிக்க மாட்டேன். நேர்மையா உங்களுக்கு என்ன இருக்கு. தெரியும் தானே. நான் ஜெபிக்க இல்ல. මම දන්නවා මං යාඥා. 21 நாள் வைத்தியசாலைல அன்கான்சியஸ். දින 21ක් සිහි බුද්ධියෙන් තොරව. அது பிறகு எனக்கு தொலைபேசி வந்தது, அவர் இறந்து போயிட்டாரு. ඊට පස්සේ මට දුරකථන මළුඩයක් ආව උ නැති වුණ බව. நீ உண்ட சுவாசம் மூச்சு இழுக்கிறாய் பார். ඔබගේ ආස්වාස ප්‍රාස්වාස කිම උස්ම ගැනීම நன்றி கட்டவர்களா இராத.
ස්තුතිවන්ත නොවන්නෝ அந்த ඇඩිජීවත් වෙන්න. சுவாசம் உனக்கு கூட்டுனது அவருக்கு நன்றி உள்ளவனா இருக்க. එම ඔබට ආස්වාස ප්‍රාස්වාස කිරීමේ දිනේ වැඩි කරේ උන්වහන්සේට ස්තුති. உனக்கு லாபம் வர்ற இடத்துக்கெல்லாம் நீ நன்றியுடையவனா இருப்பது எனக்கு நல்லா தெரியும். ඔබට ලාභ පැමිණෙන හැම තැනටම ඔබ ස්තුතිවන්ත බව මම දන්නවා. மூடனா இருக்கிறாய். අඥානෙක්ව සිටිනවා. மூடன் අඥානෙක්. இப்படியா உண்ட வாழ்க்கையில கர்த்தருக்கு பதில் அளிக்கிறது. මෙහෙමද දෙවියන් වහන්සේට ප්‍රතිපිලිතුරු දෙන්නේ. அவர் உன்னை ஆட்கொண்ட பிதா அல்லவா? උන්වහන්සේව ආණ්ඩු කරපු පියාණන් වහන්සේ නේද? உன்னை நிலப்படுத்தி உன்னை ஆளுகை செய்து இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ඔබව ස්ථීර කරලා ආණ්ඩු කරලා මේ තප්පරය දක්වා ඔබ නඩත්තු කරලා තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். 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 நன்றி கெட்டவனாயிராத. ස්තුතිවන්ත නොවන්න ගැරෙට වෙන්න நன்றி එපා. கெட்டவனாக வாழாத. ස්තුතිවන්ත නොවන්න ගැරෙට ජීවත් වෙන්න உன் එපා. நடை, ඔබේ ඇසිරීම, உன் உடை, ඔබේ ඇඳුම්, உன் பார்வை, ඔබේ බැලීම, உன் கிரியை ඔබේ ක්‍රියාව சகலதும் நன்றி உள்ளதா இருக்கிறதா? සියල්ලම ස්තුතිවන්තව அல்லது තිබෙනවා. பெருமை நிறைந்ததா එහෙම இருக்கிறதா? නැත්නම් අහංකාරකම් அல்லது உலகத்தை நேசிக்கிறதா එහෙම இருக்கிறதா? නැත්නම් ලෝකයට ප්‍රේම කරනවා. உலகத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா? ලෝකය මහිමයට පත් කරනවා. நன்றா சிந்தனை செய்யுங்க. දෙවට කල්පනා කරන්න. காலம் பொல்லாதது. කාලය භයානකයි. ஆமென். ஆமென். நன்றி உள்ள கணவனா இருக்கிறானா? ස්තුතිවන්ත ස්වාමි පුරුෂයෙක්ව ඉන්නවද? நன்றி உள்ள மனைவியா இருக்கிறாளா? ස්තුතිවන්ත භාර්යාවක්ව සිටිනවද? நன்றி உள்ள வாலிப சகோதர சகோதரிகளா இருக்கிறார்களா? ස්තුතිවන්ත තරුණ දූ දරුවන් ඇරෙට සිටිනවද? பிள்ளைகள் நன்றி உள்ளவர்களா இருக்கிறார். දරුවෝ ස්තුතිවන්තව ඉන්නවද? நீங்க நடங்க, பிள்ளைகளை நடத்துங்க. ඔබ ගමන් කරන්න දරුවන්වත් ගමන් කරවන්න. ஏன் இங்க இருக்கிறோம்? ඇයි අපි මෙතන ඉන්නේ? என்ன செய்கிறோம்? කුමක්ද කරන්නේ? எங்க போக போகிறோம்? කොහෙද යන්න යන්නේ? ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பல கொலைகள் இலங்கையில நடந்து கொண்டிருக்கிறது. ශ්‍රී ලංකා දේශය බොහෝ මිනිමැරීම් සිද්ධ වෙනවා. பல கொலைகள், බොහෝ මිනිමැරීම්. பல ஐஸ்வர்யவான்கள் உண்டு. බොහෝ ධනවතුන් සිටිනවා. அவங்க இன்றைக்கு கொழும்புல இருக்கிறாங்க. අද කොළඹ ඉන්නවා. இரவு 12 மணிக்கு இத்தாலிக்கு போறாங்க. රාත්‍රී 12 දී ඉතාලියට යනවා. அங்க 5 நாள்ல வியாபாரம் செய்றாங்க. ඒ දින 5ක් ව්‍යාපාර කරනවා. அப்படியே திரும்ப துபாய் வராங்க. නැවත ඩුබයි එනවා. திரும்ப அமெரிக்கா போறாங்க. නැවත ඇමරිකා යනවා. பணம், මුදල්, சொத்து වස්තුව எல்லாம் இருக்கு. ඔක්කොම තිබෙනවා. ஆனா செத்தவன் ஒருவனும் ஒன்றையும் கொண்டு போகல. නමුත් මරුණාව එක්කෙනෙක්වත් කිසිම கரங்களை දෙයක් தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாய் தட்டுங்க. இந்த பூமியில நீ உழைச்சி பிழைச்சி சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து உண்ட விருப்பத்துக்கு வாழ்ந்து பிடிவாதமாய் வாழ்றதுக்காக அல்ல. මේ ලෝකයේ තුල ජීවත් වෙලා රස බලලා දැඩි වෙලා ඔබගේ කැමැත්ත අනුව ජීවත් වෙන එක නෙමෙයි. அல்ல, එහෙම නෙමෙයි. நன்றி உள்ளவனாக ස්තුතිවන්ත உன்னுடைய விருப்பத்துல பிடிவாதமாய் இருக்கிறது தான் கலகம். ඔබගේ කැමැත්ත තුල දැඩි වෙන්න එක තමයි කැළඹිල්ල. அடுத்ததாக நன்றி உள்ளவனாய் இருக்கிறியா? உண்ட வாழ்க்கை நன்றியை தேவனுக்கு தெரிவிக்கிறியா? ඊළඟ එක ස්තුතිවන්ත මනුෂ්‍යයෙක් ඉන්නවාද ඔබ දිවනාසර ස්තුතිය පුද කරනවා. ரோமர் 1:21 சீக்கிரமா. රෝම 1:21. எடுங்க சீக்கிரம். 1:21. රෝම 1:21. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் யார் இந்த உலகத்தாருக்கு இயேசு யார் என்று தெரியும். මේ ලෝකයේ මිනිස්සුන්ට යේසුස් වහන්සේ කවුද කියලා දන්නවා. இயேசு தான் ரட்சிக்க வந்தார் என்று தெரியும். යේසුස් වහන්සේ තමයි ගලවන්න ආවේ කියලා இயேசு දන්නවා. இல்லாம பரலோகம் இல்லைன்னு தெரியும். යේසුස් වහන්සේ නැතුව ස්වර්ගය නැහැ කියලා ஆனா දන්නවා. அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்த இல்லை. නමුත් ඔවුන් දෙවියන් වහන්සේ මහිමයට පත් கேளுங்க, பரிசுத்த பவுல் இந்த வார்த்தையை வைத்து 2வது அதிகாரத்துல யூதர்களுக்கு சொல்லுகிறார், நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீர்கள். මේ වචනේ තියලා යුදවරුන්ට ප්‍රකාශ කරන නුඹලාත් මේම තමයි ඉන්නේ. நீங்க தேவன் என்று மகிமைப்படுத்த இல்ல, ඔබ දෙවියන් වහන්සේ මහිමයට පත් කරේ නැහැ. ஸ்தோத்தரிக்க இல்ல. ස්තුති කරේ නැහැ. உங்களோட நினைவு எண்ணங்கள் சிந்தனைனா நீங்க வீணா போயிட்டீங்க. ඔබගේ සිතුවිලි කල්පනාව තුලින් ඔබ විනාශ වුණා. அந்த காலம், ඒ කාලේ நல்லா கேளுங்க, அந்த காலம். ඒ කාලේ 95ல இருந்து ஊழியம் செய்யறேன். 95 ඉඳලා සේවය நான் කරනවා. எல்லாம் வீட்டு கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். මම ගෘහ රැස්වීමට ගිහලා තිබෙනවා. அங்க போனா ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறத மக்கள் நிப்பாட்டவே மாட்டாங்க. එහි ගියාම ස්තුති කරලා යාඥා කරන එක ජනතාව නතර කරනවා. யாக்ஞாவினமே ஸ்தோத்தரிக்கிறத துதிக்கிறத நிப்பாட்டவே மாட்டாங்க. ස්තුති කරන එක ප්‍රශංසා කරන එක නතර කරන්නේ නැහැ. நாங்க தான் நிப்பாட்டு நிப்பாட்டு நேரம் போகுது இப்ப எல்லாமே அடங்கிட்டு. අපි තමයි ඒ කාලේ ඇවිල්ලා අපිට ගාලා නතර කරලා කාලේ කියලා අපි කියන්නේ දැන් සියල්ලම වෙනස් වෙලා. ஸ்தோத்திரம் இல்லே, ස්තුතිය නැහැ. பறக்கு வேலை ஆவா
இவரவண்ட இசல பெண்ணா சொனங்கி வருகிறோம், முடிய முதல்லயே பாஞ்சு போகிறோம். நான் இன்றைக்கு பார்த்த இந்த வாலிப பிள்ளையில கைத்தட்ட வைக்கணும். අද මම බැලුවා මේ තරුණ දූ දරුවන්ව අප්පුඩි ගන්න සලස්වන්න ඕනි. யாருக்கு கைத்தட்டாங்க? කාටද මේ අප්පුඩි ගහන්නේ? உங்களை பார்த்தா சொல்றேன். ඔබ බලලා තමයි කියන්නේ. அந்த வரிகள் என்ன, பாடல் வரி என்ன? ඒ ගීතිකාවේ என் மீது அன்பு கூர்ந்து මා කෙරෙහි ප්‍රේමය දක්වලා அடுத்த வார்த்தை என்ன? பழியானீர் சிலுவையிலே පූජාවක් වූ කුරුස්සි அடுத்தது எனக்காக எனக்காக நான் தான் உமக்காக சிந்தி இருக்கேன் மாதிரி. මා උදෙසා ලේ වගුරුවා කියලා එතන කියනවා. මෙතන වෙලා අපි උන්වහන්සේ නිසා ලේ වගුරුවා වගේ ජීවත් වෙනවා. உங்களை பார்த்தே சிரிங்க, உங்களை பார்த்தே வெக்கப்படுங்க. ඔබ ගැන බලලා ඔබ ඉනා වෙන්න, ඔබ ගැන ඔබ ලැජ්ජා වෙන්න. ஏதோ கடவுளுக்காக நானும் நீயும் ரத்தம் சிந்தனை மாறுதா දෙවියන් වහන්සේ නිසා ඔබයි මමයි ලේ වැගුරුවා වගේ. அண்டா சிந்தனை கவனம், හොඳට අවධානය ප්‍රවේශමයි. கவனம். ප්‍රවේශමයි. அவரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு டைம் இல்ல எங்களுக்கு. උන්වහන්සේට ස්තුති කරන්න වෙලාවක් නැහැ. வாயில வருதே இல்ல. මුඛයේ වචනම නැහැ. நீங்க எங்கட மனைவி இடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. මගේ භාර්යාවගෙන් අහන්න. கல்யாணம் கட்டி විවාහ වෙලා அடுத்த நாள் பிரசங்கத்துக்கு வந்து ඊළඟ දවසේ දේශනාවට மறு வீட்டுக்கு வந்து නැවත ඉවසට ඇවිල්ලා அதுக்கு பிறகு என்ன வீடு போற வீட்டுக்கு போய் ඊට පස්සේ යන්න ඕන තැනට ගිහිල්ලා போயாச்சு. ගියා. அடுத்த நாள் காலையில ඊළඟ දවසේ උදෑසන ஜெபம் பண்ணுவோம். යාඥා කරමු. அவ உட்கார்ந்து இருக்கிறா. ඇයි වාඩිලා ඉන්නවා. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற, உம்மை உயர்த்துகிற, உம்மை புகழுகிற, உம்மை போட்டு பாட்டு புஸ்தகத்தை எடுக்கிறா பாடுறதுக்கு. මේම කිය ගීතිකා පොත ගන්නවා. ஒரு மணித்தியாலும் 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ நல்லவர். ஒரு பாட்டும் இல்ல. පැයක් විනාඩි 10ක් පමණ ස්තුති කරනවා. 4 மணித்தியாலமும் ஸ்தோத்திரம் துதி மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திரம் துதி அவ பார்த்து கொண்டே இருக்கிறா. පැය 4ක්ම මේ වගේම ස්තුති කරගෙන ඉන්න අය බලාගෙන ඉන්නවා. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென், ආමේන්. ஆமென். ආමේන්. அதுலதான் ஐயா இன்றைக்கு அநேக வாசல்களை கர்த்தர் எங்களுக்கு திறக்கிறார். ඒ කරනකොට ගැන තමයි දෙවියන් වහන්සේ අද බොහෝ දොරටු විවෘත කරන්නේ. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமா தட்டுங்க. ජ්වලිතවත් පොළොස්. ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ස්තුති පූජා පුද කරන්නා දෙවියන් වහන්සේව මහිමයට පත් அவன் කරනවා. வாழ்க்கையில அடைக்கப்பட்டதை ஸ்தோத்தரித்து துதிக்கிற நேரம் கர்த்தர் திறக்கிறார். ඔහුගේ ජීවිතේ වසනලද දොරටු ස්තුතිය ප්‍රශංසාව කරනකොටගෙන නැවත ஒரு විවෘත කරනවා. 4-5 மணித்தியாலம் ஸ்தோத்தரிக்க துதிக்கிற புகழுகிற நீர் உயர்ந்தவர் நீ நல்லவர் என்று சொல்லுவியா நீ? ඔබ පැය 4-5 දිනකට ස්තුති කරනවා පියාණනි වහන්සේ උතුම් ගෞරවාන්විත ප්‍රශංසා වේවා 4-5 කියලා කියනවා. மணித்தியாலம் சொல்லுவியா? පැය 4-5 කියනවද? உன்ன கணவன் சொல்லுவானா? ඔබේ ස්වාමි පුරුෂයා உன்ன කියයිද? மனைவி சொல்லுவாளா? භාර්යාව කියයිද? உன்ன பிள்ளைகள் சொல்லுமா? ඔබේ දරුවෝ කියයිද? அதுதான் நீ கர்த்தரை விட்டுட்ட. ඔබ දෙවියන් වහන්සේව අතහැරියා. அதுதான் நீ பின்வாங்கிட்ட. ඒකයි පසුබැසලා உன் තිබෙන්නේ. பிடிச்சதுல பிடிவாதமா இருக்க. ඔබ අල්ලපු දේ තුල දැඩි වෙන්න. மூன்றாவது තුන්වෙනුව தேவன் எத்தனை முறை உன்னை சிட்சித்தார். දෙවියන් වහන්සේ කොච්චරද අවස්ථාවකට දඬුවම් කරා. நஷ்டத்தை கொடுத்தார், අලාභය නියම කරා. கஷ்டத்தை கொடுத்தார், අමාරුකම් නියම කරා. தனிப்படுத்தினார். තනි කළා. ஆனா தேவனுடைய சிட்சிப்பு கூட உன் வாழ்க்கையில மனம் திரும்புற அளவுக்கு நீ விட்டு கொடுக்க இல்ல. නමුත් දෙවියන් වහන්සේගේ දඬුවම් කිරීම ඔබේ ජීවිතේ පසුතැවිල්ලට ඔබ අනුමත කරගත්තේ. எத்தனை தடவைகள் කොච්චර අවස්ථාද? நீ உயர்ந்திருந்து ஜீரோவா வந்த. ඔබ හියලම ඉඳලා බිඳුවට වැටුණා. என்னத்துக்கு? කුමක් සඳහා? மனம் திரும்ப පසුතැවිලි. பறித்தார், උන්වහන්සේ උදුරා ගත්තා. அடித்தார், පහර දුන්නා. அசைத்தார், සෙලෙව්වා. வெட்கப்படுத்தினார், லஜ்ஜா கர. அவமானப்படுத்தினார், அவமானம் கர. கைவிடப்பட்டது போல நீ இருந்த. අත්හැරියා වගේ හිටියා. ஆனா தேவனுடைய சிட்சிப்புல நீ மனம் திரும்ப இல்ல, உன்னுடைய விருப்பத்துல பிடிவாதமா இருந்த. දෙවියන් වහන්සේගේ දඬුවම තුළ ඔබ පසුතැවිලි වුණේ නැහැ. ඔබගේ කැමැත්ත තුළ ඔබ දැඩි වෙන්න. சீக்கிரமா எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு அந்த வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நான் எபிரேயர் 12வது அதிகாரம் எல்லாரும் எடுங்க. ඒබ්‍රේ 12 වෙනි පරිච්ඡේදයේ 5 இருந்து 8 வரைக்கும். 5 ඉඳලා 8 වෙනකම්. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. என்ன பாருங்க, என்ன பாருங்க, அன்றியும் தேவ பிள்ளையே ඒ හීන් මගේ දේව දරුවෙනි. கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாது. அற்பமா எண்ணிட்டோம். දෙවියන් වහන්සේගේ දඬුවම සුළු කරන්න එපා. අපේ දඬුවම සුළු කරා. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. இப்ப நான் சில நேரம் எல்லாருக்கும் முன்னுக்கு உங்களை பார்த்து என்ன
சபைக்குள்ள நின்று இப்படி நடக்கிறேன்னு சொல்லும் போது கடிந்து கொள்ளும் போது உங்களுக்கு வெக்கம் வருது. සමහර විට සියල්ලන් ඉදිරියේ ඔබට මම දැඩි ලෙස තරවටු කරන කල ඔබට ලැජ්ජාවක් එන්න පුළුවන්. ලැජ්ජා සහිත වෙන්න පුළුවන්. என்னத்துக்கு இந்த சபைக்கு போவான்? කුමක් සදාද මේ සමාජය? ஆக்கள் முன்னுக்கு இவர் இப்படி பேசுறாரு. ජනතාව ඉදිරියේ මේව කතා කරනවා. கடிந்து கொள்ளும் போது දැඩි අවවාද කරන කල சோர்ந்து போகிறோம். මැලි වෙනවා අපි. என்ன பாருங்க, கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ දෙවියන් වහන්සේ කා වෙත ප්‍රේම කරනවාද? என்ன பாருங்க, அவனை அவர் சிட்சிக்கிறார். ඔහුට දෙවියන් වහන්සේ තරවටු කොට දඬුවම් கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. වහන්සේ අපොලසන්න எத்தனை முறை கடிந்து கொள்ளப்பட்டு சிட்சிக்கப்பட்டிருக்கிற කොච්චර අවස්ථාවල තරවටු ලැබලා දඬුවම් ලැබලා තිබෙනවා. தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லியது போல உங்களுக்கும் சொல்லியது புத்திமதியை மறந்தீர்கள். அவர் தண்டிக்கிறார், சில இடங்களை சிட்சிக்கிறார். උන්වහන්සේ තරවටු කරනවා දඬුවම් කරනවා. கேட்டு பாருங்க, சிக்ஷைய மாத்திரம் பார்க்கிறோம், ஏன் சிட்சிக்கிறார்னு மனம் திரும்புறது இல்ல. දඬුවම විතරක් බලනවා ඇයි දඬුවම් කරේ කියලා පසුතැවිලි වෙන්නේ නැහැ. ஏழாவது, நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். உங்களை சிட்சிக்கிறார் என்று சொன்னா அவர் தம்முடைய பிள்ளை, தம்முடைய புத்திரன் தான் ஆதரிக்கிறார் என்பதை உனக்கு காண்பிக்கிறார். ඔබ දඬුවම සුළු කරන්න තු ඉන්නවා නම් ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් උන්වහන්සේ ඔබට ආදරේ බව ඔබ තේරුම් ගන්න. தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அவர் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டார். ඔව් එතන திரும்ப வாசிங்க அந்த வார்த்தையை, காதால கேளுங்க. எல்லோருக்கும் நீங்கள் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. என்ன பாருங்க, என்னது என்னது, මොකද්ද කියන්නේ එතන? பைபிளை வாசிச்சு பாருங்க. බයිබලේ කියවලා බලන්න. சில நேரம் அவருடைய சிக்ஷைய கூட உண்ட வாழ்க்கையில பலன் அளிக்காம போய் සමහර අවස්ථාවලදී උන්වහන්සේගේ දඬුවම් කිරීම පවා ඔබේ ජීවිතේට ප්‍රතිඵල ගෙන இந்த දෙන්නේ නැහැ. மாச கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நீ எப்படி நன்றி உள்ளவனா இருக்கிறாயா? உனக்கு பிடித்ததுல பிடிவாதமா இருக்கிறியா? மூன்றாவது, சிக்ஷை கூட பலன் இல்லாம போயிட்டா. ඔබ මේ මාස අන්තිමදී ඔබේ කැමැත්ත ලෙස ඉන්නවද? ඔබට කැමැති වෙන තුල දැඩි වෙන්නවද? එහෙම නැත්නම් දඬුවමත් ප්‍රයෝජනයක් නැතුව තිබෙනවද? நீயும் கத்தரும் ඔබත් දෙවියන් அவர் වහන්සේ. எனக்கா உனக்கா சிலுவையில மரித்தார். උන්වහන්සේ ඔබ නිසා මානසික කල්වරි කුරුසියේ පූජා වුණා. இப்போ அவர் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். දැනුත් අපි පසුතැවිලි වෙන්න ඕනි කියලා அவருடைய උන්වහන්සේ ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். උන්වහන්සේගේ ලේ අපේ සියලු පව් සෝදලා පවිත්‍ර கரங்களை කරනවා. தட்டி தேவனை හොඳට மகிமைப்படுத்துவோம். අත්පොලසනාදයක් දෙමු.